நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெயினான ஏரியா. ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ல வித் வாரண்டியோட 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டட் ஸ்ட்ரிப் லைட், ஃபால் சீலிங் இல்லைங்க. இது வந்து பர்மனண்டா இருக்கும். டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேக்குல பண்ணிருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், நல்லா பெரிய சைஸ்லயே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வந்துருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுக்கலாம். டிசைன் எல்லாமே யூனிக்கா பண்ணிருக்காங்க. சுத்திலையும் பாருங்க நிறைய வீடு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ரெசிடென்சியல் ஏரியா தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேற லெவல் சேனல். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான 2 BHK வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். நம்ம ஹவுஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நாமக்கல் டு மோகனூர் ரோட்ல அணியாபுரம் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ஹவுஸ் உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. உள்ள வந்தனையும் பார்த்தீங்கன்னா 16x16 அப்படிங்கிற சைஸ்ல ஒரு நல்ல பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. கார் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் வழுக்காம இருக்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு நீட்டா பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் கொடுத்துருக்காங்க. 4500 லிட்டர் கெப்பாசிட்டியில இருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 950 அடியில் போர் போட்டிருக்காங்க. டெக்ஸ்மோ மோட்டரோட நல்ல குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம ஹவுஸுக்கு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் பண்ணியிருக்காங்க. செப்டிக் டேங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 4500 லிட்டர் சம்ப் பண்ணிருக்காங்க. பக்கத்திலே யூபிஎஸ் கனெக்ஷனுக்கு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. காற்றோட்டத்துக்கு வீட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 6 கஞ்சுங்கிற சைஸ்ல ஒரு பிரம்மாண்டமான விண்டோ பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்குறக்கே நல்ல எலிகன்ட் லுக்ல பண்ணிருக்காங்க. டோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேக்குல பண்ணிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கு. குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. லாக் வந்து யூரோப்பா பிராண்ட்ல பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிராண்ட். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹால் நல்லா 11x16 அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாவே பண்ணிருக்காங்க. ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8x10 அப்படிங்கிற அளவில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் செல்ஃபு கொடுத்துருக்காங்க. கிச்சன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் வந்து கிரைனைட் கொடுத்துருக்காங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் போயிட்டு இருக்கு. 1 or 2 வீக்ஸில் கம்ப்ளீட் ஆயிடும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஹாலே ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டட் ஸ்ட்ரிப் லைட், ஃபால் சீலிங் இல்லைங்க. இது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். லைட்டிங்ஸ் எல்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணால் பார்க்கறதுக்கு இது ஒரு எலிகன்ட் லுக்கில் இருக்கும். ஹாலில் இருந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாங்க. டோர் எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் ரொம்ப யூனிக்காகவும் அட்ராக்டிவாக இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், நல்லா பெரிய சைஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. 16x10 அப்படிங்கிற சைஸில் லாஃப்ட் எல்லாம் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு செல்ஃப் எல்லாம் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஒரு விண்டோ, அது போக சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுது. 5.5x5 சைஸில் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபுல் ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி ஹவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷிங் பார்க்குறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் வெளியே வந்தீங்கன்னா பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பெட்ரூம். 8x10 அப்படிங்கிற சைஸில் நீட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிசி விண்டோ வந்துடுது. லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வந்துடுது. ஸ்டோரேஜுக்கு செல்ஃப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுக்கலாம். டிசைன் எல்லாமே யூனிக்காக பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK ஹவுஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 95% ஒர்க் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 5% ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு இருக்குங்க. டெரஸ் பார்த்தலாம். டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி போகிற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலிருந்து மழை தண்ணி வந்துச்சுன்னா இந்த பாத் வழியாக டேரெக்டாக மழை தண்ணி வந்து வெளியே போயிடும். ஸோ உங்களுக்கு பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்காது. டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரொவிஷன் கொடுத்து வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹைலைட்டான ஒரு விஷயம். ஸோ மொட்டை மாடி பார்த்தலாம் வாங்க. ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 95% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5% ரிமைனிங் இருக்குது. அது இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துவைக்கிற கல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விலாசமான ஒரு மொட்டை மாடி சைஸ் தான். ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்துடுது. சுற்றிலையும் பாருங்கள் நிறைய வீடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ரெசிடென்சியல் ஏரியா தான். ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்குங்க. ஸோ நாமக்கல் சைடில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு புது வீடு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஹவுஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்பேஸ், ஒரு ஸ்மால் கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் வந்துருது. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் கொடுத்துட்றாங்க. ஸோ எலிவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஹவுஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK ஹவுஸ், புது வீடு. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 5% ஒர்க் மட்டும் இருக்குது. இன்னும் 1 or 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கம்ப்ளீட் ஆயிரும். DTCP அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் லோனுக்கு பிரச்சனை இல்லை. அப் டு 85 to 90% வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்ம பேங்க் லோன் பண்ணிக்கலாம். நம்ம ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க.
கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடு வந்து பார்த்தீங்கன்னா அணியாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு போகிறதுனா நடந்தே போய்க்கலாம். அதே மாதிரி இது வந்து மெயினான ஏரியா. நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு மோகனூர் ரோட்டில் அணியாபுரம் அப்படிங்கிறது மெயினான ஏரியா. நம்ம வீட்டை சுற்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்குங்க. ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்க் வியூ, லிட்டில் ஏஞ்சல், ட்ரினிட்டி எல்லாமே 2 to 5 மினிட்ஸ் டிராவல்லே நீங்கள் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ்லாம் அங்கே இருக்குது. காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜி காலேஜ் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் 1 or 2 மினிட்ஸில் ரீச் பண்ணுற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு போட்டிருக்காங்க. லத்வாடியில் தாங்க நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வருது. அந்த ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிராவலில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னாடி கேட் வைக்கணும், அதே மாதிரி லைட்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணணும். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஹவுஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 45 lakhs சொல்கிறாங்க. நம்ம ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வித் வாரண்டியோட 2 years மெயின்டெனன்ஸோட பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 2 years மெயின்டெனன்ஸ் ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் கிரிட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் நம்பி வரலாம். நம்ம கிரிட்டன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருந்து நிறைய வீடுகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 50+ ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 50+ ஹாப்பி கஸ்டமர்ஸ் நம்ம கிரிட்டன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹவுஸை கிரிட்டன் கன்ஸ்ட்ரக்ஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை இந்த வீடு நீங்கள் விலைக்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம கான்டாக்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.